யோசேப்பினுடைய ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் மாற்றப்பட்டதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல வாசிக்கிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். தன்னுடைய சகோதரர்களால், தன்னுடைய சொந்த பந்தங்களால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு மற்ற தேசத்துக்கு விற்கப்பட்டவன் தான் யோசேப்பு. அங்கு அடிமையாய் போன அந்த தேசத்திலையும் அடிமையாய் வாழ்ந்தவன், வேலைக்காரனாய் வாழ்ந்தவன். அப்படி வாழ்ந்த நாட்களிலும் கூட அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தான். கண்மான தேவ பிள்ளையே, யோசேப்பை போல நீயும் நானும் இன்னைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழுகிறோமா? நம்முடைய சொந்த பந்தங்களால வெறுக்கப்பட்டு, நாம் நேசித்தவர்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு நீயும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பை உடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணினார்? திருப்பினார். ஏன் என்று சொன்னால் 2வது வசனத்தில் வாசித்தல்லவா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், எனவே அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிற நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? இன்னைக்கு நாம எல்லா இடத்துக்கும் போகிறோம், வேதத்தை தூக்கி கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், எங்கெல்லாம் கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் போகிறோம். தவறாமல் காணிக்கைகளை செலுத்துகிறோம், தவறாமல் தசமபாகங்களை செலுத்துகிறோம். சபையில் நடக்கிற எல்லா கூட்டத்திலையும் முதல்ல வந்து உட்கார்றோமே. ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? முதல் செய்தியில் கூட கேட்டோம், பொறுமையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய சுபாவம் தேவனை போல இருக்கிறதா? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்புக்கு கூட கர்த்தர் இருந்ததுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? யோசேப்போட கர்த்தர் இருந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, அவன் பொறுமையுள்ளவனாய் காணப்பட்டான். தன்னுடைய சகோதரனாரில் புறக்கணிக்கப்படும் போது கூட, தன்னுடைய சகோதரர்களால் தூக்கி குழியில் தள்ளப்படும் போது கூட, தன்னுடைய சகோதரர்களால் கூட மற்ற வெளிநாட்டினரிடத்தில் போய் விற்கப்படும் போது கூட அவன் என்ன பண்ணான்? பொறுமையாய் காணப்பட்டான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குதா? நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளை என்ன பண்ணும்போது, எதிர்த்து பேசும்போது நாம் என்ன பண்ணுறோம்? பொறுமையோடு காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் பொறுமையோடு காணப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் பொறுமையோடு காணப்பட்டீங்கன்னா கர்த்தர் பேச மாட்டீங்களா? நீங்கள் பேசலைன்னா இன்றைக்கி வார்த்தை உங்களுக்கு தான். ஆமென். நீங்கள் பேசலைன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் உங்களுடைய இருதயம் என்ன பண்ணுது? அப்படியே உட்கார்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமையோடு நாம் காணப்படலைன்னா கர்த்தர் என் கூட இல்லைன்னு அர்த்தம். நான் பொறுமையோடு காணப்படலைன்னா கர்த்தர் என் கூட இல்லை. 2வது, யோசேப்பினுடைய